இங்க ஒரு பொண்ணு அவ பாஸ் கூட ஷாப்பிங்க்கு வந்திருக்கா. அப்ப அந்த கடையில இருக்கிற ஆஃபருக்காகவே கூட்டம் கூட்டமா அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் இவளோட அம்மாவையும் அவ பாக்குறா. அது தெரியாம அவங்க அம்மா கீழே விழுந்துடுறாங்க. இத பார்த்ததுமே ஓடி போய் தூக்கலாம் ட்ரை பண்றா. அதுக்குள்ள இவளோட பாஸ் இந்த மாதிரி சீப்பா வாங்குறத எப்பதான் நம்ம மக்கள் நிறுத்த போறாங்களோன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவங்கதான் இவளோட அம்மான்னு காட்டிக்க வேண்டான்னு பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிடுறா. அவ பாக்குறத அவங்க அம்மாவை இப்ப பாத்துறாங்க. சோ இவளை கூப்பிடலான்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இவ அவங்க பாஸ் கூட திரும்பி பார்க்காம போயிடுறா. இத பாத்துட்டு இருக்க இவங்க அம்மாவுக்கு இவ ஏன் இந்த மாதிரி செய்யறான்னு புரியாம யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளோட பாஸ் போனதும் இவங்க அம்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவை கூப்பிடுறா. ஆனா அவங்க அம்மா திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ சத்தமா கத்திக்கிட்டே ரோட கிராஸ் பண்ணி வரும்போதுதான் அவங்க அம்மாவே இவளை கவனிக்கிறாங்க. இவ வந்ததுமே இவ செஞ்ச எதையுமே அவங்க மனசுல வச்சுக்காம ஷூவோட சைஸை செக் பண்றதுக்காக அவளோட கால்ல போட்டு பாக்குறாங்க. உடனே இவ எதுக்காக இந்த மாதிரி சீப்பான பொருள் எல்லாம் வாங்கி என் மானத்தை வாங்குறீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறா. அவ திட்டத கேட்டதுமே அவங்க அம்மா கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இவளும் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தாம திரும்ப போயிடுறா. ஆனா அன்னைக்குதான் அவங்க அம்மாவை அவ கடைசியா பார்க்க போறான்னு அவ தெரியாமலே இந்த மாதிரி எல்லாம் பேசிடுறா. அன்னைக்கு நைட்டே இவ வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க அம்மா வீட்டுல இப்ப இல்ல. அப்பதான் அவளுக்கு ஒரு போன் கால் ஒண்ணு வருது. அது கேட்டதுமே அவ ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இவங்க அம்மா இப்ப ஆத்தோரமா கிடக்குறாங்க. அவங்க திங்ஸுக்கு பக்கத்துல இவளுக்குன்னு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்துதான் இவளுக்கு இப்போ போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க.